ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 1 எபிசோட் 22 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லயே சசோரி ஆரம்பிக்கலாங்களா அப்படின்ட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். சியோ எவ்வளவுதான் டாச் பண்றதுக்கு ட்ரை பண்ணாலும் ஹீரோவோட டெய்ல முதல் கொண்டு உடைக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். நல்ல மூவ் தான், இதை தடுப்பாக்கலாம் கிளவி அப்படின்ட்டு 1000 ஆர்ம்ஸ் மேனிபுலேஷன் அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். வெறித்தனமான அட்டாக்கா இருக்கும். சக்குரா தப்பிச்சிருப்பா. இந்த கிளவியோட மேனிபுலேஷன் இருக்க வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான் அப்படின்ட்டு அதை பண்ண வேண்டியதான் அப்படின்னு திங்க் பண்ணுவான். சக்குராவை புல் பண்றக்குள்ள பாய்சன் கேஸை ரிலீஸ் பண்ணி விட்டுருவான். பாய்சன் கேஸ் அப்படின்ட்டு ஷாக் ஆவா சக்குரா. சியோலாம் சக்குரான்ட்டு கத்துவாங்க. டெய்டரா சைட் காட்டுவாங்க. அவன் கிளேவ் எடுத்துக்கிட்டு இது சீக்கிரமே ஆரம்பிக்க போகுது அப்படின்பான். நருட்டோ பின்னாடியே கத்திக்கிட்டே வருவான். நான் எவ்வளவு லக்கி, 2 ஜின்சுரிக்கு எனக்கு மாட்டிருக்கானுங்க அப்படின்ட்டு 3 பேர்ட் டைப்ல செஞ்ச கிளேவை பாத்தீங்கன்னா தூக்கி வீசுவான். சீல் ஃபார்ம் பண்ணோன்னு நருட்டோ கிட்ட ஒன்னு வெடிக்கும். ககாஷி நருட்டோன்னு கத்துவாரு. அவர்கிட்ட 2 வரத பார்த்துட்டு ஒன்ன ஷுரிக்கனை வச்சு தடுத்துருவாரு. பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் இருக்கும். கீழே விழுந்த நருட்டோ எந்திரிச்சு வந்துட்டு இது இன்னும் செட்டில் ஆகலடா அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு பேர்ட் வரும். கீழே குனிஞ்சிருவான் தலைவன். ககாஷி கிட்ட போகும். எக்ஸ்ப்ளோஷன் பயங்கரமா இருக்கும். ககாஷி சென்சே அப்படின்ட்டு நருட்டோ கத்துவான். ககாஷிக்கு ஒண்ணுமே இருக்காது, சிம்பிளா வருவாரு. காப்பி நிஞ்சா முன்னாடி எல்லா டெட்டனேட்டிங் கிளேவும் பரிதாபமா இருக்கே அப்படின்ட்டு அவன் கிளே பேக் உள்ள கை விட்டுட்டு டெட்டனேட்டிங் கிளே என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு, என்னோட நோக்கமெல்லாம் அந்த ஜின்சுரிக்கே தனியா கூட்டிட்டு போகணும், ஆனா இது ரொம்ப தொல்லையா இருக்கு அப்படின்ட்டு கிளம்புவான். நருட்டோ கடுப்புலயே அவனை ஃபாலோ பண்ணுவான். ககாஷினால நருட்டோவை ஸ்டாப் பண்ணவே முடியாது. ககாஷியோட மைண்ட்ல ஓடுற விஷயம் என்னவா இருக்கும்னா, சக்குராவை விட்டும் தள்ளி வந்தாச்சு, இன்னும் ரொம்ப தூரம் போனோம்னா காய் குரூப்போட இருக்கிற ரேடியோ டிரான்ஸ்மிஷனும் கட்டாயிரும், இதை டக்குன்னு முடிச்சே ஆகணும் அப்படின்னு திங்க் பண்ணுவாரு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சியோ சீக்ரெட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. காய் சென்சே இதை நான் இன்னும் முடிக்கல அப்படின்ட்டு அட்டாக் பண்ணுவாரு. ஈஸியா டாஜ் பண்ணும். அது திரும்ப அட்டாக் வைக்கும் போது காய் அதை டாஜ் பண்ணுவாரு. காய் மூஞ்சி மேலேயே ஒரு பஞ்ச் வைப்பாரு. அந்த காப்பி ஒரு கிக் பண்ணும். இதுக்கு ஒரு முடிவு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையேன்ட்டு கடுப்பாவாரு காய். நெஜி பாத்தீங்கன்னா அவனோட காப்பியோட பயங்கரமா ஃபைட் பண்ணுவான். இந்த அட்டாக்ஸ்ல நடக்கிற ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா பாம் ரொட்டேஷன்ல யூஸ் பண்ணுவான். அந்த காப்பியை சமாளிக்கவே முடியாம என்னதான் பண்றதுன்ட்டு காண்டாவான். டென்டனோட காப்பி பாத்தீங்கன்னா வெறித்தனமா அட்டாக் பண்ணும். அதுல இருந்து டாச் பண்ணுவா. லாஸ்ட்ல 10-10 அட்டாக் பண்ணும்போது டாச் பண்ணும். இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அவ பேப்பர் பாம் யூஸ் பண்ணி டிஃபீட் பண்ணிடலாம் ட்ரை பண்ணுவா. இருந்தாலுமே எஸ்கேப் ஆயிரும். இதெல்லாம் பார்த்துட்டு 10-10 நமக்கு நாமளே சண்டை போட்டுக்கிறது எந்த வகையில சாத்தியம், எப்படி ஜெயிக்கிறதுங்கிற மாதிரி கடுப்புல இருப்பா. லீ ஓடிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா அந்த காப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். 2 பேருமே ஃபைட் பண்ணிக்குவாங்க. லீ ரொம்ப தூரம் பின்னாடி போயிட்டு டக்குன்னு பாத்தீங்கன்னா லீஃப் ஹரிகேன் பண்ணுவான். அதுல இருந்தும் அந்த காப்பி ஈஸியா டாச் பண்ணிரும். இது நல்லதுக்கே இல்ல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்பா லீ. இந்த 4 ஃபைட்லயுமே நோட் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும், காப்பீஸ் மேல எந்த ஒரு அழுக்குமே பட்டிருக்காது. ஆனா டீம் காய் சைடு பாத்தீங்கன்னா எல்லாருமே எக்ஸாஸ்ட் ஆயிருப்பாங்க. குகைக்குள்ள நடக்கிற பேட்டல்ல காட்டுவாங்க. அந்த பாய்சன் கேஸை ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பான் இல்லையா சாசோரி, கண்டிப்பா அந்த பொண்ணுனால அதுல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆகி வரவே முடியாது, செத்தாடா அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவான். சக்குரா எப்படியாச்சும் சுவாசிக்காம இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருப்பா. சியோ புல் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது அவ்வளோ ஈஸியா எப்படி அப்படின்ட்டு சாசோரி அவன் சைடு அட்டாக் வைப்பான். சியோனால சக்குராவை இழுக்கவே முடியாது. பார்த்தா குனாய் நைஃப் இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா ரோப் அட்டாச் பண்ணி மொத்தமாவே கட்டி போட்டிருப்பான் சக்குராவை. நான் வச்ச அட்டாக்கு எதிர் தாக்குதல் கொடுத்துருக்கணும், டாஜ் பண்ணி இருக்க கூடாது அப்படின்பா சாசோரி. சக்குராவை விட போறதா இல்ல அப்படிதானு சியோ கேட்கவும், இது எல்லாமே யூஸ்லெஸ் பாட்டி சியோ, ஒரு துளி அந்த புள்ள இந்த பாய்சனை ஸ்மெல் பண்ணா போதும், அவ கதை இதோட முடிஞ்சு அப்படின்பா சாசோரி. சக்குரா நருட்டோவை திங்க் பண்ணி பாப்பா. எதுக்காகனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நருட்டோ கிட்ட அடுத்த பேட்டல்ல நம்ம இறங்கும் போது நான் உனக்கு ஒரு தொல்லையா இருக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பா. நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், இந்த தடவை நான் யாருக்கும் தொல்லையா இருக்க மாட்டேன், கண்டிப்பா நான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்பா. யார சொல்லுவானா நருட்டோ அண்ட் சாஸ்கேவை. சாசோரி நான் ஒன் சோர்ஸ் ஆஃப் பாய்சனஸ் ஸ்மோக் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கேன்னு நினைச்சீங்களா அப்படின்ட்டு திரும்ப பாய்சன் ஸ்மோக்கை யூஸ் பண்ணும்போது சியோ பாத்தீங்கன்னா சக்குராவை காப்பாத்துறதுக்கு முன்னாடி ஓடி வருவாங்க. நான் இங்க சாக போறதா இல்ல அப்படின்ட்டு சக்குரா பேப்பர் பாம் யூஸ் பண்ணுவா. அவளை கட்டி போட்டிருந்த ரோப் எல்லாமே பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். அதே மாதிரி இந்த பாய்சன் ஸ்மோக் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கேட்டர் ஆயிரும். அவ பறந்து வரும்போது சியோ அவளை பிடிச்சிருவாங்க. சியோ பாத்தீங்கன்னா சக்குரா கண்ண முழிக்க மாட்டேங்கிறாளேங்கிற வருத்தத்துல இருப்பாங்க. இவ கொஞ்சம் பரவாயில்லதான் அப்படின்ட்டு சாசோரி சக்குராவை அப்ரிஷியேட் பண்ணுவான். சக்குரா மூச்சு விடாததை நோட்டீஸ் பண்ணிட்டு சக்குராவை குனிய வச்சு முதுகுலயே தட்டுவாங்க. அப்பதான் அவளுக்கு மூச்சே வரும். பரவாயில்லையான்னு கேட்கும் போது நான் பரவாயில்லதான் அப்படின்பா சக்குரா. சாசோரி திரும்ப அட்டாக் பண்றதுக்கு தயாராவான். சியோ பாத்தீங்கன்னா பேப்பர் பாமோட அந்த பிளாஸ்ட் வேவ்ஸை யூஸ் பண்ணி தான் பாய்சனஸ் ஸ்மோக்கை மொத்தமாவே போக வச்சாளா. ட்ராப்ல மாட்டி இருக்கப்ப தன்னோட சேர்த்தி மொத்தமா வெடிக்க வச்சுக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படின்ட்டு, எதுக்கு இவ்வளவு ரெக்லஸா நடந்துக்கிறா அப்படின்ட்டு கடுப்பாவாங்க சியோ. டே உன்னை கண்டிப்பா நான் கேப்சர் பண்ணியே தீருவேன் அப்படின்பா சக்குரா. இந்த பாயிண்ட்ல சக்குரா
சக்குரா எந்திரிச்சு நின்னுட்டு என் கை காலு எது போனாலும் உன்னோட பாய்சன்னால அஃபெக்ட் ஆகி என்னால நகர முடியாம இருந்தாலும் கண்டிப்பா நான் உன்னை கேப்சர் பண்ணியே தீருவேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ எந்த ட்ரிக்ஸோட வந்தாலும் பரவாயில்ல, ஒரோச்சிமாரு பத்தின விஷயங்களை எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து வாங்காம விட மாட்டேன், புரியுதா அப்படின்னு கத்துவா சக்குரா. சாசோரி எதுவுமே பேசாம குனாயை வச்சு அட்டாக் பண்ணுவான். டெய்டராவை நருட்டோ ஃபாலோ பண்ணிட்டே தான் போவான். நருட்டோ ஃபாலோ பண்ணி ககாஷி வந்துகிட்டே இருப்பாரு. இந்த ஜின்சுரிக்கியை மட்டும் ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு நினைச்சா இந்த காப்பி நிஞ்சா வேற ஒரு பெரிய தலைவலியா வந்து நிக்கிறானேன்ட்டு கடுப்பாவான் டெய்டரா. இவங்க ரெண்டு பேர்த்தையும் செப்பரேட் பண்ணியே ஆகணுமேன்ட்டு அவனோட கிளே பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி 2 ஸ்பைடர் டைப் கிளேவை தூக்கி போடுவான். ககாஷி வர வழியில மொத்தமாவே அவர் பக்கத்தால வந்தோம்னா வெடிக்க வைக்கிற மாதிரி செட் பண்ணிருப்பான். அதுவும் வெடிக்கும். அந்த புகையை தாண்டியும் ககாஷி வருவாரு. நீங்க எப்பவும் போலவே ஆசம் தான் சென்சே அப்படிமா நருட்டோ. ககாஷி அவரோட மைண்ட்ல எங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறதுல தான் அவனோட கவனம் அதிகமாவே இருக்கு. அவன் நருட்டோவோட 1-on-1 ஃபைட் பண்றதுக்கு தான் ட்ரை பண்றான் அப்படின்னு மொத்தமாவே அனலைஸ் பண்ணிடுவாரு. என் ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆயிடுச்சு, ரெண்டு பேர்த்தையுமே சேர்த்து முடிக்க வேண்டியதுதான் அப்படின்ட்டு கிளே பேக்குள்ள கை விட்டுட்டு என்கிட்ட அவ்வளவா ஒன்னும் இல்லையே, ரொம்ப கேவலமா இருக்கு, இப்படிதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா பேஸ்ல இருந்துனாவது எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்திருக்கலாம், சரி பரவாயில்ல நம்ம கிட்ட தான் ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்குதாச்சு அப்படின்ட்டு சிரிப்பான் டெய்டரா. கேவுக்குள்ள சாசோரி குனாயை வச்சு அட்டாக் பண்ணிருப்பான் இல்லையா, சக்குரா மேல ஒன்னும் கூட பட்டிருக்காது. பார்த்தா முன்னாடி சாசோரியோட பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, சோ அவங்களோட பப்பட் இருக்கும். ஏன்டா அவங்ககிட்ட மேனஸே இல்லையா, ஒரு பொண்ணு பேசும்போது ஒரு ஆம்பளைங்கிறவன் அதை கரெக்டா கவனிக்கணும் அப்படின்னு சியோ சொல்லும் போது சக்குரா திரும்பி பாப்பா. சியோ பாத்தீங்கன்னா அந்த 2 ஸ்க்ரால் எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா, சோ அதுல இருந்தா இதை சமன் பண்ணிருப்பாங்க இந்த 2 பப்பட்டையுமே. இதை தூக்கிட்டு வந்திருக்கியா அப்படின்மா சாசோரி. இதை ஞாபகம் இருக்கான்னு கேட்கும் போது அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்மா சாசோரி. அது சரி, இதுதான் நீ செஞ்ச ஃபர்ஸ்ட் பப்பட், அப்பா அப்புறம் அம்மா அப்படின்பாங்க. இதை கேட்ட சக்குரா ஆச்சரியப்பட்டுட்டு ஃபாதர் மதரா இவங்க சாசோரியோட பேரண்ட்ஸான்னு கேப்பா. அதை வச்சு இப்ப என்ன பண்ண போறதா பிளானு, அந்த பப்பட்ஸே நான் தான் உருவாக்குனேன், அதோட ட்ரிக்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சாசோரி நக்கல் பண்ணுவான். இந்த பாயிண்ட்ல சாசோரி பாத்தீங்கன்னா அவனோட பப்பட்ஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்டா செஞ்ச பப்பட்னு சீவ் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவனோட அப்பா அம்மாவை நினைச்சு ஓரளவுக்கு நினைவு தெரிஞ்சு வரும்போது பாத்தீங்கன்னா அவனோட பேரண்ட்ஸ் வந்து உயிரோட இல்லைங்கும் போது அவனுக்கு எவ்வளவு வலிக்கும். சோ அந்த வழியில இருந்து எஸ்கேப் ஆகிற விதமா தான் பாத்தீங்கன்னா அவனோட பேரண்ட்ஸ் மாதிரியே இருக்க பப்பட்ஸை செஞ்சு தன்னோட மனசை ஆறுதல் படுத்திக்கிட்டான். ஜஸ்ட் இந்த ஃப்ரேம்லயே உங்களுக்கு நல்லா தெரியும் அவன் அந்த பப்பட்ஸை யூஸ் பண்ணும் போது எவ்வளவு சந்தோஷப்பட்டுக்கிறான் அப்படிங்கிறது. இதுக்கப்புறமா பிரசன்ட்ல காட்டுவாங்க. சியோ பாத்தீங்கன்னா ஃபாதர் அண்ட் மதர் 2 பப்பட்டையுமே பாத்தீங்கன்னா அந்த பப்பட்ஸோட ஆப்போசிட் ஹேண்ட ஹோல்ட் பண்ற மாதிரி வச்சு புல் பண்ணும்போது ஒயர் வரும். ஒயரான்ட்டு ஷாக் ஆவா சக்குரா. சக்குரா நீ முதல்ல பின்னாடி போ அப்படின்பாங்க சியோ. சியோ அட்டாக் பண்றதுக்கு போகும்போது சாசோரி பாத்தீங்கன்னா கவுண்டர் அட்டாக் வைக்கிற விதமா அந்த 1000 ஆர்ம்ஸ் மேனிபுலேஷன் இருக்கு இல்லையா, அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். அந்த ஆர்ம்ஸ்ல இருக்க எல்லா பார்ட்ஸையுமே பாத்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்தோட கைகள்லயுமே இணைஞ்சிருக்கு இல்லையா அந்த ஒயர், அதை யூஸ் பண்ணி மொத்தமா கட் பண்ணிக்கிட்டே போவாங்க சியோ. கடைசி கட்டமா அந்த பப்பட்டை நெருங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட்ல இருக்க அந்த 1000 ஆர்ம்ஸ் இருக்கு இல்லையா, சோ அதை மொத்தமாவே ரிமூவ் பண்ணி விட்டுருவான் சாசோரி. இதுக்கப்புறமா தேர்ட் காசேகாகேவோட பப்பட்ல ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ரம்பம் அதே மாதிரி ஷார்ப்பான திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவான். அதுக்கேத்த மாதிரி பாத்தீங்கன்னா சியோவும் ஃபாதர் பப்பட்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து ஏகப்பட்ட குனாய்ஸ் மாட்டி மாதிரியான ஒரு வெப்பன் எடுப்பாங்க. மதரோட ரைட் ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வார்ட் எடுப்பாங்க. இந்த பாயிண்ட்ல நடக்கிற ஃபைட்டே பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வெறித்தனமா எடுத்திருப்பானுங்க. கிட்டத்தட்ட சியோ அண்ட் சாசோரி 2 பேர்த்தோட அந்த மேனிபுலேஷன்ங்கிற வேகமே பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா எடுத்திருப்பான். இந்த 3 பப்பட்ஸும் ஃபைட் பண்றதே வெறித்தனமா இருக்கும். அதுவும் குறிப்பா அந்த வெப்பன்ஸ் ஒவ்வொன்றும் வேற மாதிரி. இந்த ஃபைட்டை பாக்குற சக்குராலாம் வாயை பொளந்துருவா. 2 பேருமே அவங்களோட பப்பட்டை பாத்தீங்கன்னா பின்னாடி புல் பண்ணிக்குவாங்க. தேர்ட் காசேகாகேவோட பப்பட்ல இருக்க அந்த ஷார்ப் திங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா உடஞ்சிருக்கும். சேம் அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஃபாதரோட பப்பட்லயும் இருக்கும். மதரோட பப்பட்ல இருக்க ஸ்வார்டும் பாத்தீங்கன்னா மொத்தமாவே உடஞ்சிருக்கும். சாசோரி ரொம்பவுமே மோசமா போயிட்டு இருக்கு இல்லையா, சீக்கிரம் நான் இதை யூஸ் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சாசோரி சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த தேர்ட் காசேகாகேவோட பப்பட்ல இருக்க வாய் ஓபன் ஆகும். ஏகப்பட்ட அயன் சாண்ட் வெளியே வரும். இதை பார்த்து சியோ ரொம்பவுமே ஷாக் ஆவாங்க. நான் நினைச்ச மாதிரி இது தேர்ட் காசேகாகேவே தான், இது அவரோட சீக்ரெட் டெக்னிக் அப்படின்பாங்க. இந்த ஜுட்சுவால தானே தேர்ட் காசேகாகேவை சாண்டோட மோஸ்ட் பவர்ஃபுல் நிஞ்சான்னு பாராட்டிட்டு இருந்தீங்க, உங்க 2 பேர்த்தையுமே மொத்தமாவே டஸ்ட் ஆக்குறேன் அப்படின்பா. என்னது அப்படின்னு சக்குரா கேப்பா. சாண்ட் வில்லேஜோட ஹிஸ்டரியிலேயே எல்லாருமே பார்த்து ரொம்பவுமே பயப்பட்ட ஒரு வெப்பன் அது அயன் சாண்ட் அப்படின்பாங்க சியோ.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபாதர் அண்ட் மதர்ங்கிற எபிசோட நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா நிஞ்சா ஸ்கூல் ஸ்பெஷல் கிளாஸ்ங்கிற டைட்டில் போடுவாங்க. ககாஷி இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா யார் கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்கிற விஷயத்த சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஹோகாகேவை பத்தி சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்கிட்ட தான் தேர்ட் ஹோகாகே லெசன்ஸை கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தேர்ட் ஹோகாகே கிட்ட இருந்தா 3 லெஜெண்டரி சனினான ஒரோச்சிமாரு, ஜிராயா அண்ட் சுனாடே 3 பேரும் லெசன்ஸ் கத்துக்கிட்டாங்க. சுனாடே சீஜுனேக்கு சொல்லி கொடுத்தாங்க, ஒரோச்சிமாரு ஆங்கோக்கு சொல்லி கொடுத்தாரு, ஜிராயா ஃபோர்த் ஹோகாகேக்கு சொல்லி கொடுத்தாரு. நல்லா இருக்குல்ல? அதுக்கடுத்து பாருங்களேன், ஃபோர்த் ஹோகாகே எனக்கு டீச் பண்ணாரு, அப்படி என்னோட அன்பு மாணவர்களை பாருங்களேன் அப்படின்ட்டு நருட்டோ, சாஸ்கே அண்ட் சக்குரா அப்படின்பாரு. சக்குரா சுனாடே கிட்ட இருந்து கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்கா, அதே மாதிரி நருட்டோ ஜிராயா கிட்ட இருந்து கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்கான். சாஸ்கே பத்தின ஒரு விஷயம் கூட எனக்கு கிடைக்கல, ரொம்பவுமே தனிமையா இருக்கு, உங்களை பத்தி சொல்லுங்களேன், உங்களுக்கு சென்சே தேவைப்படுறாங்களா அப்படின்ட்டு முன்னாடி வருவாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. ககாஷி இப்படி சொன்னார் இல்லையா, உங்கள யாருக்கு ககாஷி உங்களுக்கு சென்சேவா இருந்தா பிடிக்குங்கிற விஷயத்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.